ஆமே. இது எல்லாத்தையும் விட ஒரு பெரிய அனுபவம் மோசேக்கு இதுல கிடைச்சது என்ன அப்படின்னா, மோசஸ் காட் டிரான்ஸ்ஃபார்ம்டு. மோசேக்குள்ள ஒரு மறுரூபம், ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்தது. நான் எப்படி சொல்றேன்னா, யாத்ராகமம் 3:6 பாத்தீங்க அப்படின்னா, நான் சொன்னது போல ஃபர்ஸ்ட் டைம் மோசஸ் பாக்குறாரு. ஃபர்ஸ்ட் டைம் மோசே தேவனை சந்திக்கும் போது அந்த இடத்துல மோசே பயந்து என்ன பண்ணுவாருன்னா, தான் மேல இருக்கிற முக்காடை எடுத்து என்ன பண்ணுவாரு, போட்டுப்பாரு, முகத்தை மறைச்சுப்பாரு. தேவனை பார்க்க, அதுல அழகா எழுதப்பட்டிருக்கோம், தேவனை பார்க்க பயந்ததுனால அவர் அவர் மேல இருக்கிற முக்காடை முக்காட்டால முகத்தை மறைச்சுப்பாரு, பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் அவரு, நான் சொன்னது போல தேவனோட இருந்து பலப்பட்டாரு. ரிலேஷன்ஷிப் வித் காட் நல்லா வளர்ந்துகிட்டே வந்தது. 33:11 மோசையோட தேவனோட ஃப்ரெண்டா மாறிட்டாரு. மோசே சிநேகிதனை போல அதுல எழுதப்பட்டிருக்கோம், பாத்தீங்கன்னா தெரியும். ஒரு சிநேகிதனை போல பேசுறாரு. எப்படி பேசுறாரு? முகமுகமா பேசுறாரு. அவர் வேற யாருக்கிட்டையும் அப்படி பேசல. பழைய ஏற்பாட்டுல அது வரைக்கும் மேபி ஆபிரகாம்கிட்ட பேசியிருக்காரு, சிநேகிதனுக்கு மறைப்பேன் அப்படின்னு இருக்கும். முகமுகமா பேசுறாரு. ஒரு ஃப்ரெண்டு கிட்ட பேசுற மாதிரி, பக்கத்துல உட்கார வச்சு பேசுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு. என்ன ஒரு அனுபவம் பார்த்தீங்களா? முதல்ல சந்திக்கும் போது பயத்தோட இருக்காரு. ஆனா அதுக்கப்புறம் அவருக்கு கிடைச்ச அனுபவம் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், ஒரு ஃப்ரெண்டை போல. அடுத்தது 3வது கிடைக்கிறது இன்னும் அதுக்கும் மேல அட்வான்ஸ்டு. யாத்ராகமம் 34 பாத்தீங்கன்னா தெரியும், இவர் ஒவ்வொரு தடவையும் தேவன்கிட்ட போய் பேசிட்டு வரும்போது, தேவன் கிட்ட பேசுறதுக்கு இவர் ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள போகும்போது, இவர் தலைமையில இருக்கிற முக்காடை இவர் எடுத்துருவாரு. புரியுதா? எடுத்துருவாரு. தேவனோட முகமுகமா பேசுவாரு. ஆசரிப்பு கூடாரத்துல இருந்து வெளியில வரும்போது அவர் எடுத்த முக்காடை போட்டுருவாரு ஜனங்கள்கிட்ட பேசும்போது. ஏன் அப்படின்னா, அந்த மகிமை அவ்வளோ பிரகாசமா இருக்கும் அவருடைய முகத்துல. ஆனா ஜனங்க என்ன சொல்லிட்டாங்க, அதனால பயந்து போய், நீங்க தேவன்கிட்ட பேசும்போது முக்காடை எடுத்துக்கோங்க, எங்க கிட்ட பேசும்போது முக்காடை நீங்க போட்டுட்டே பேசுங்க, ஏன்னா உங்க முகத்தை பார்க்க எங்களால முடியல, அவ்வளோ ஒரு பிரகாசம் உங்க முகத்தின் மேல இருக்கிறது, தேவனுடைய மகிமை உங்க முகத்தின் மேல அவ்வளோ வெளியரங்கமா இருக்கு, அதை பார்க்கும்போது எங்களுக்கு ஒரு பயம் உண்டாகிறது, அதனால நீங்க உங்க முகத்தை மறைக்காம எங்க கிட்ட பேசாதீங்க, உங்க முகத்தை நீங்க மூடிட்டு எங்க கிட்ட பேசுங்க, தேவன்கிட்ட போகும்போது உங்க முகத்தை நீங்க திறந்துக்கோங்க அப்படின்னு. உங்களால கோரிலேட் பண்ண முடியுதா? முதல்ல அவர் தேவனை சந்திக்கும் போது அவருடைய முகத்தை அவர் மூடினாரு. 3வது அனுபவம், தேவனை சந்திக்கும் போது அவருடைய முகம் திறந்திருந்தது, முக்காடு இல்லாம இருந்தது. ஆனா ஜனங்களை பார்க்கும்போது அவர் முகத்தை மூடிக்கிறாரு. என்ன ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன்! இதுதான் அவருக்கு அந்த பர்வதத்துல கிடைச்சது. ஒரே பர்வதத்துல அவருக்கு கிடைச்ச அனுபவம் இது.